ரைட். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம், சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ கிஃப்ட் திறந்துடலாமா? திறக்கல இருந்தா கை தட்டாதான் திறப்பேன் நான். ஓகே, சரி. இந்த கிஃப்ட் திறந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறதான இந்த ஒரு குறியீடு, இது என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்களேன். இது என்னது? இது ஈக்குவல் டு, தமிழ்ல சொல்லணும்னா சமக்குறி, சரிங்களா? ரைட். இந்த ஒரு குறியீடு உங்களுக்கு சொல்லி தரதான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துல கடவுள் மனுஷனை படைக்கும் போது கடவுளை மாதிரியே மனுஷனை படைச்சாரு. இந்த சமக்குறின்னு சொல்லும்போது மேல இருக்கிற கோடு கீழே இருக்கிற கோடு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற மதிப்பு இந்த பக்கத்துல இருக்கிற மதிப்பு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இதே போலதான் கடவுள் இந்த உலகத்துல இருந்தாரு. அந்த கடவுள் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே படைச்சாரு. அந்த கடவுளுடைய குணாதிசயத்துல சொல்றோம்னு சொல்லி சொன்னால், அவர் ரொம்ப சுத்தமானவர், பரிசுத்தர். அவர்கிட்ட எந்த விதமான கலங்கமும் கிடையாது. அவர் என்னைக்குமே மாறாதவர். அவருக்கு அழிவே கிடையாது. அவருக்கு சாவுங்கிறது கிடையவே கிடையாது. அதே போலதான் இந்த மனுஷனை படைக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அவர் 5 நாள்ல படைச்சு முடிச்சிட்டாரு. எதை வச்சு? வார்த்தையை வச்சு படைச்சிட்டாரு. ஆனா இந்த 6வது நாள்ல இந்த மனுஷனை படைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். மனுஷனை மட்டும் இல்ல, ஒரு சில காரியங்களும் சேர்த்து படைச்சாரு. இந்த மனுஷனை எப்படி படைச்சாருன்னு சொன்னால், பூமியில இருந்து மண்ணை எடுக்கிறாரு. மண்ணை எடுத்து அவர் ஒரு பொம்மை மாதிரி செய்யறாரு. செஞ்சுட்டு தன்னுடைய சுவாசத்தையே அந்த பொம்மை கொடுத்தாரு. அது எப்படி ஆயிடுச்சு? உயிரோட வந்துருச்சு. இப்ப உயிரோட இருக்கீங்களா? நீங்க உயிரோட இருக்கிற மட்டும் கை தூக்கி காமிச்சிருங்க பார்க்கலாம். ஒரு சிலர் இன்னும் கை தூக்கவே இல்லை. ஓகே, ரைட். சரி, கை தூக்காதவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரத்துல நம்ம போறதுக்குள்ள கை தூக்க வச்சிருவோம், சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா, இந்த மனுஷனுக்குள்ள இருந்த உயிர் யாருடைய உயிர்னு சொல்லிச்சுன்னா, கடவுளுடைய உயிர், சரிங்களா? கடவுளுடைய உயிரை கொண்டுதான் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் உயிரோடையே அவன் இருக்கிறான். இப்ப விஷயம் என்னன்னா, அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அதை விட முக்கியமான காரியம் என்னன்னா, கடவுள் கூட அவனால பேச முடிஞ்சுச்சு. அவன் கடவுள் கூடவே சேர்ந்து உலாவ முடிஞ்சிச்சு. உலாவதுன்னு சொன்னா ஒன்னா ஜாலியா ஒன்னா இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா கடவுள் எப்படி தூய்மையானவரோ அதையே போன்ற தூய்மையை இந்த மனுஷனுக்கு கடவுள் அவர் கொடுத்திருந்தார். இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றது, இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அப்படிதான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன். நீங்களும் நானும் எப்படி ஒன்னா பாக்குறோம், பேசுறோம், பழகுறோம், ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம், செய்யறோம். அதே போல நீங்களும் கடவுளும் ஒன்னா உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளவு எப்படி இருக்கும்? அதை இந்த ஒரு வார்த்தையில சொல்லுனேன், ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்ச கடவுள் உங்க கூட பக்கத்துல உட்கார்ந்துட்டு உங்க கூட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பா எப்பா அவர் பாட்டு பேசிட்டு போட்டுப்பா, அப்படியா? நீங்க உட்காந்துருக்க பார்த்தா கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தெளிஞ்சிரும், சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா, இதே போல ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இருக்கும்போது அந்த மனுஷன் முதலாவது படைக்கிறார், அவனுடைய பேரு ஆதாம். அதுக்கப்புறம் அவன் மூலியமா ஒரு பெண்ணை படைக்கிறார், அவளுடைய பேரு ஏவாள். அவங்க 2 பேரையும் கடவுள் ஒரு தோட்டத்துல கொண்டு போய் வைக்கிறார். அந்த தோட்டத்துடைய பேரு ஏதேன் அப்படிங்கறதான தோட்டம். இந்த கடவுள் மனுஷனை வந்துட்டு ஒரு ரோபோட் மாதிரி படைக்கல. ஒரு கீ கொடுத்த உடனே நல்லது செய் அப்படின்னு போய் நல்லது செஞ்சுட்டு வருவான். என்ன ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி ஒரு கீ கொடுத்த உடனே போய் ஆராதனை செய்வான் அப்படின்னு சொல்லி படைக்கல. கடவுள் மனுஷனுக்கு சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய திறனையும் கையில கொடுத்துட்டார். சுதந்திரமா முடிவெடுக்கலாம். நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதனுடைய விளைவு உன்கிட்ட தான். நீ எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நல்லது செய்யணும் சூஸ் பண்ணால் நல்லது செய்யணும்னு நினைச்சா நல்லது செய்யலாம், கெட்டது செய்ய நினைச்சால் கெட்டது செய்யலாம். நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை நீ செய்யலாம் அப்படிங்கறதான சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறனை அந்த மனுஷன் கையில தான் கொடுத்திருக்கிறார். கடவுள் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அந்த திறனை கொண்டு இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? கடவுளை தொழுது கொள்ளணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும், கடவுள் கூட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப எதிர்பார்த்தார். இங்க யாராச்சும் ரோபோட் இருக்கீங்களா? ரோபோட் மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல, நீங்களாவே தான் உங்களை எழுப்பிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி யாரும் இல்ல இல்லையா? யாரும் கீ கொடுத்தாதான் இங்க வருவீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? நீங்களாவே இருக்கீங்கல்ல. நீங்க பார்க்கணும் நினைச்சா பார்க்கலாம்ல, பார்க்க கூடாது நினைச்சா பார்க்காம இருக்கலாம்ல. இங்க உட்காந்துட்டே தூங்க நினைச்சா தூங்கலாமா, தூங்காம இருக்க நினைச்சா தூங்காம இருக்கலாமா? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஏதோ நினைச்சிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ரைட். சரி, இப்போ என்னன்னா, இவன் என்ன பண்ணிருக்கிறான்? இந்த தோட்டத்துல வைக்கப்படும் போது அவனை பார்த்து கடவுள் சொல்றாரு, இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம்பா, ஆனா தோட்டத்து நடுவுல ஒரு மரத்தை மட்டும் வச்சிருக்கிறேன், அந்த மரத்துடைய பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கே நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி சொன்னார். நாம சாவு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயோ அது அப்ப ஐயோ உயிர் போகுது இல்ல,
ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் தான் என்னது? அது பேர் தான் உயிரா? பிரிஞ்சு போனது பேர் உயிர், இங்க இருக்கிறது பேரு சடலம், அவ்வளவுதான். சரிங்களா? இது பேர் தான் சாவுங்கிறது. இப்போ கடவுளும் மனுஷனும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்னா இருக்கிறாங்க இல்லையா? ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப ஒன்னா இருக்கும்போது இப்ப கடவுள்ல இருந்து மனுஷன் பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது உடல் ரீதியா நம்ம சாவுறது. கடவுளை விட்டு ஒரு மனுஷன் பிரியறான்னு சொல்லி சொன்னால் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு பெரிய சாவு. இது வந்துட்டு ஆன்மா இருக்கு, நமக்குள்ள உயிர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆன்மாவுல நடக்கிற பெரிய சாவு இதுதான். இதுதான் கடவுள் சொல்லி இருக்கிறாரு. நீ என்னைக்கு இதை செய்வியோ அன்னைக்கு என்ன பண்ணிருவேன், நீ வேற நான் வேறன்னு சொல்லி என்ன பண்ணிருவோம், நான் பிரிஞ்சிருவோம். அதுதான் சொல்றாரு, நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க அந்த பழத்தை தான் நம்ம வந்துட்டு இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், யாரும் மேல இருக்க அந்த ஃபேனை பார்க்காதீங்க, யாரும் என்ன பார்க்காதீங்க, யாரும் அங்க பார்க்காதீங்க, யாரும் இங்க பார்க்காதீங்க. சரி, இன்னும் ஈஸியா சொல்றேனே, நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் நானு, சரிங்களா? அதை மட்டும் மைண்ட்ல யோசிக்கவே கூடாது, சரிங்களா? வெள்ளை கலர்ல ஒரு யானை, அதை மட்டும் யோசிக்காதீங்க. வெள்ளை கலர்ல ஒரு யானை, அதை மட்டும் யோசிக்காதீங்க. இப்ப மைண்ட்ல உங்களுக்கு என்னதான் வந்துச்சு? இல்ல, ஆனா இருந்தாலும் அதான் உங்க மைண்ட்ல வந்திருக்கும். வெள்ளை கலர்ல இல்ல, ஆனால் அதான் என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். நம்முடைய மனுஷனுடைய மைண்ட் எப்படி போயிருக்குன்னு சொல்லி சொன்னால், எதை கடவுள் செய்யாதன்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவோம், நாம செய்வோம். இதை பார்க்காதன்னு சொன்னால் அதான் பார்ப்போம். இதான் வந்துட்டு ஒரு மனுஷன் தானாவே என்ன பண்ணிக்கிறது, ஒரு முடிவு எடுத்துக்கிறது. இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னால், இவன் தான் வாழ்க்கையில இது என்ன குறியீடு தெரியுமா? பிளஸ், கூட்டிக்கிறது இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், வாழ்க்கையில கடவுள் என்ன சொன்னாரோ அதை கேட்காம வாழ்க்கையில தனக்குன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டான், வேண்டாத ஒரு விஷயத்தை அவன் என்ன பண்ணிட்டான், வாழ்க்கையில அவன் கூட்டிக்கிட்டான். அது என்னன்னு சொன்னால், கடவுள் இதை சாப்பிடாதன்னு சொன்னாரு, அவன் அதை தான் வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டான், சாப்பிட்டுட்டான். வாழ்க்கையில அதை தான் கூட்டிக்கிட்டான். அந்த ஒண்ணு மட்டுமா கூட்டினா? எப்போ அதை கூட்டினானோ அப்போ வாழ்க்கையில பாவங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கிட்டான், அவன் கூட்டிக்கிட்டான். பாவங்கிறது இதுதான் பாவம், அதுதான் பாவம், இப்படிதான் பாவம், அப்படிதான் பாவங்கிறது இல்ல. எது பாவம்னு சொல்லி சொன்னால், சிம்பிளா சொல்றேன்னு, கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாமே பாவம் தான். கடவுளை மாதிரி எது இல்லையோ அது எல்லாமே பாவம் தான். எது சுத்தமா இல்லையோ அதெல்லாம் அசுத்தம் தான். எது நீதியா இல்லையோ அதெல்லாம் அநீதி தான். எது நியாயமா இல்லையோ அதெல்லாம் அநியாயம் தான், இல்லையா? அதே போல மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டான், கடவுள் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணல, அவன் செய்யல. மாறாக கடவுள் எதை சொல்லலையோ அதை என்ன பண்றான், அவன் செய்யறான். வாழ்க்கையில கீழ்ப்படியாமை அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை என்ன பண்றான், அவன் செய்யறான். கடவுள் சொல்றாரு, இவன் என்ன பண்ணல, கேட்கல. அதனால பாவங்கிற ஒரு விஷயத்தை அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வாழ்க்கையில கூட்டிக்கிட்டான். இதுதான் முதல் மனுஷன் பண்ணது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப நல்லா பாருங்களேன். அடுத்த ஒரு விஷயம், இது என்னது மைனஸ். நீங்க எல்லாம் கடைக்கு போனீங்கன்னா தருவாங்க இல்லையா, அதானே? சிக்கன் வாங்கினா தருவாங்க இல்லையா? இப்பெல்லாம் கொடுக்கறதே இல்ல, பாருங்க, ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கொடுக்கறதே இல்ல. அது பேர் மயோனிஸ், சரிங்களா? மைனஸ் கிடையாது, அது பேர் மைனஸ். அது ஓகேங்களா? இங்க இருக்கிறது வந்துட்டு மைனஸ், சரிங்களா? மைனஸ்ங்கிறது கழிக்கிறது. எப்போ வாழ்க்கையில பாவத்தை அவன் கூட்டிக்கிட்டானோ, கூட்டின உடனே அவனுடைய வாழ்க்கையில இருந்து அவன் கழிச்சு போட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீயும் நானும் எப்படி இருக்க மாட்டோம், ஒன்னா இருக்க மாட்டோம்னு சொல்லி கடவுள் சொன்னாரா? அதே போல வாழ்க்கையில முதல்ல கழிச்சு போட்டது எதுன்னு சொல்லி சொன்னால், இந்த கடவுளையே தன் வாழ்க்கையில இருந்து கழிச்சு போட்டான். மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல, நம்மள ரொம்ப நல்லவங்க இல்ல. கடவுள் தான் நம்மள படைச்சிருக்காரு, ஆனா நாம கடவுளையே கழிச்சு போட்டோம். கடவுள் நம்மள அவரை மாதிரி படைச்சிருக்கிறாரு, ஆனால் நாம கடவுளே வேண்டான்னு சொல்லிட்டு கடவுளே கழிச்சு போட்டோம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில கடவுள் இருக்கிறதுனால நமக்கு உண்டாகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், கடவுள் இருந்தால்தான் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். மனுஷன் எப்போ பாவம் செஞ்சானோ அவன் கழிச்சு போட்டது என்னன்னு சொன்னால், அந்த சந்தோஷத்தை இழந்து போயிட்டான். சமாதானம் அப்படிங்கிறது கடவுள் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அந்த சமாதானத்தை வாழ்க்கையில இருந்து அவன் கழிச்சு போட்டான். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கடவுளால மட்டும்தான் கொடுக்கப்படுது. அந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில இருந்து அவன் கழிச்சு போட்டான். இது அவனுக்கு மட்டும் நடந்துச்சான்னு சொல்லி சொன்னால்
இல்ல, அவனுக்கு மூலமா இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே இதே நிலைமையில தான் என்ன பண்றாங்க, அவங்க பிறக்கிறாங்க. பைபிள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது கடவுளுடைய மகிமையை எல்லாருமே மைனஸ் பண்ணி போட்டாங்க. எதனால? பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து விட்டதுனால அவருடைய மகிமை, கடவுளுடைய பெரிய ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மனுஷன் என்ன பண்ணிட்டான், மைனஸ் பண்ணிட்டான். சரி, மைனஸ் தான் பண்ணா, இப்பமாச்சும் அறிவு வரணும்ல, இப்பமாச்சும் கொஞ்சம் தெளிவு வரணும்ல. ஆனால் மனுஷன் என்ன தெரியுமா பண்றான், இது மனுஷன் இந்த மைனஸ் மட்டும் ஆனா போதாது, வாழ்க்கையில அவன் அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், சமாதானத்தை இழந்தாச்சு, சந்தோஷத்தை இழந்தாச்சு, நிம்மதியை இழந்தாச்சு, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்தாச்சு. சரி, இதெல்லாம் இழந்தாச்சு, திரும்ப அதை கிடைக்கணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பாவத்துல விழுந்த பைபிள்ல சொல்லி இருக்கிறது, பாவம் செஞ்சவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், யார் இடத்துல பாவம் இருக்குதோ அவங்களால பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், அதனால அவனால பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. இந்த பெருக்கல், இது என்னது பெருக்கல் தெரியுது இல்லைங்களா? இந்த மனுஷன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னால், ஒரு பாவத்தை அப்படியே பெருக்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பொய் சொல்லுவோம், அதை மறைக்கிறதுக்கு 9 பொய். 9 நின்றுவீங்களா? அப்படி அவங்க பாட்டு சொல்லிட்டு போறாங்க, பாவம் அவங்க 9 நிப்பாட்டிக்கிறாங்க போல. நம்ம ஒரு இதை மறைக்கிறதுக்கு 1000க்கு மேல ஏதோ போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அது போய்கிட்டே இருக்கு. பாருங்க, அம்மா கரெக்டா சொல்றாங்க, பட்டிருக்கிறாங்க போல. பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, எல்லாருமே தான். ஓகேங்களா? சோ இதே போல என்ன பண்ணிக்கிறதுன்னு சொன்னால், இந்த சந்தோஷம் எங்கேயாச்சும் கிடைச்சிருமா, இந்த சமாதானம் எங்கேயாச்சும் கிடைச்சிருமா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்பு அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்ல, பெருக்கிக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது, இவனாவே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, நானாவே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுறேன், நானாவே வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், இது மாதிரி ஒரு பக்தியா நான் நடந்துக்கிறேன், நானாவே வந்துட்டு இந்த மாதிரி இதை தேடி போறேன், அப்படி தேடி போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில பாவத்திற்கு மேலதான் பாவத்தை தேடிட்டு இருக்கானே ஒழிய, இந்த பெருக்கத்துல இருந்து அவனால விடுபட முடியவே முடியாது, முடியவும் முடியல. இதுதான் எல்லா மனுஷனுடைய நிலைமையா இருக்குது. இப்ப இல்ல நான் சொல்லிட்டு இருந்தது வேற யாரை பத்தியும் இல்ல, உட்காந்து கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, என்ன பத்தி தான். இவெல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் இல்லையா? என்ன சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் இல்லையா? நாம தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், இல்ல நாம ரொம்ப நல்ல மக்கள், நினைச்சதோட முடிஞ்சிச்சு சொல்லுவாங்களே, நினைப்பு தான். அதே மாதிரிதான் நம்ம நல்லவங்களா இருக்கும் நினைப்போம், ஆனால் வாழ்க்கையில பாவம் தான் பெருகிட்டே இருக்குது. நாம வந்துட்டு இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா தப்பு தான் என்ன பண்ணிட்டே இருக்குது, அது பெருகிட்டே இருக்கு. இல்ல ஒரு விதத்துல நான் விட்டுருப்போம், ஆனா அது வேற விதத்துல என்ன பண்ணிருக்கோம், அது பெருகிட்டே இருக்கும். ஏன்னா பாவத்திற்குள்ளாக இப்படிதான் ஒரு மனுஷன் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிருக்கிறான்னு சொன்னால் அந்த பாவத்தினுடைய விளைவை மட்டும் அவன் அனுபவிக்கிறது இல்ல, பாவத்துல அவன் பெருகிக்கிட்டே இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, வாழும்போது வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு கூட்டிக்கிட்டீங்களா, பெருக்கிக்கிட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் நான் பெருமையா சொல்லிக்கலாம், என் வாழ்க்கையில என் பாவத்தை மட்டும் தான் நான் பெருக்கி இருக்கேன். வேற ஏதாச்சும் வாழ்க்கையில பெருக்கி இருக்கீங்க? வேணா வீட்டை பெருக்கி இருப்பீங்க, வீடு சுத்தமா இருக்கும், ஆனா பெருக்குன நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, உள்ள சுத்தமா இருந்திருக்காது. கரெக்ட் தான் நான் சொல்றது, கரெக்ட் தான் இல்லையா? கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அதான் இதுதான் எந்த ஒரு மனுஷனாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில பாவம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி போட்டான் பாத்தீங்களா? என்னெல்லாம் மைனஸ் பண்ணிட்டான், கடவுளையே மைனஸ் பண்ணிட்டான், கடவுளுடைய மகிமையை மைனஸ் பண்ணிட்டான், அவருடைய சந்தோஷத்தை மைனஸ் பண்ணிட்டான், சமாதானத்தை மைனஸ் பண்ணிட்டான், நிம்மதியை மைனஸ் பண்ணிட்டான். இப்ப பெருகிறது எப்படியா, என்னெல்லாம் பெருகிட்டு இருக்கான்னு சொன்னால், பாவத்தின் மேல பாவம், பாவத்தின் மேல பாவம், பாவத்தின் மேல பாவம், இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நாம யோசிக்கலாம், பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுட்டு இருக்கிறானே, இவனுக்கெல்லாம் சாவு வராதா? இல்ல, கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறார். நாம பண்ண தப்பெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் உடனடியா தண்டனை கொடுத்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன், நாம இதுக்குள்ள எத்தனையோ முறை செத்துருப்போம் இல்லையா? ஏன்னா இதான் உண்மை இல்லையா? இதே போலதான் 2 பேர் வந்தாங்களாம், சரிங்களா? சொர்க்கத்துக்கு நாங்க போயிருந்தோம், எப்படியாச்சும் எங்களை என்ன பண்ணிருந்தோம், சொர்க்கத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கடவுள் கேட்டார் அவங்களை பார்த்து. ஒரு கதை தான் சொல்றேன், உண்மையெல்லாம் கிடையாது, கதை தான் சொல்றேன்.
ஒரு 2 பேருக்கு நோட்டை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பண்ண தப்பு பூரா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்ன பண்ணிடுறான், அவன் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்றான்னு சொல்லி சொன்னால், சீக்கிரம் இந்த கடவுளை பார்த்து வந்துட்டான். வந்தோடனே கடவுள் அவனை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா நீ அதுக்குள்ள செஞ்ச தப்பெல்லாம் எழுதிட்டியான்னு சொல்லி சொன்ன உடனே அவன் கேட்டானா, கடவுளே ஒரு நோட்டு பத்தல, இன்னும் 2 நோட்டு தாங்க. நம்ம பண்ற தப்பு அப்படிதான் இருக்கு இல்லையா? வெளியே வேணா தெரியாது, வெளியே தெரியறதே கிடையாது. ஏன்னா நம்ம சிந்தனையில் நடக்கிற தப்பு நம்ம வெளியே செய்கையில காட்டுறதே கிடையாது. மனுஷன் இதில் தான் பெருகிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு மனுஷனாவே என்ன பண்ண முடியாது. இது என்ன குறியீடு சொல்லுங்க பார்க்கலாம். வகுத்தல். வகுத்தல். இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷனாவே இதை யோசிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இதை யோசிச்சது யார் தெரியுமா? கடவுளே யோசிச்சார். மனுஷனுக்கு பாவத்துல விழுந்தா, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவத்தை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறான், இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே யோசிச்சார். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, எல்லா வேதங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்ப நான் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த பாவத்துக்கு மன்னிப்பு வேணும்னு சொல்லி சொன்னா, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு தர்றதுக்கு, இந்த பாவத்துக்கு விமோசனத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்தாதான் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. இப்ப எந்த ரத்தத்தை சிந்துறது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் தப்பு பண்றேன், தண்டனை எனக்கு கிடைக்கணும். நான் என்ன பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு கோழியோட ரத்தத்தை போய் என்ன பண்ணிடுறேன், நான் சிந்திடுறேன். கோழி தப்பே பண்ணல. கோழி ரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறம் என் ரத்தத்துக்கும் கோழி ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? என்னுடைய கோழியுடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்க முடியுமா? மன்னிக்கவே முடியாது. இன்னொரு வார்த்தையில் சொல்லனே, இப்ப சுத்தமாக்குறதுக்கு இப்ப உங்க கையை, நம்ம இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருடைய கையும் அழுக்கா இருக்குது. நாம போய் எதையாச்சும் சுத்தம் பண்ண முடியுமா? எதாச்சும் சுத்தம் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையவே கிடையாது இல்லையா? இதே போலதான் இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் இருக்கிறதுனால சுத்தமான ஒரே தெய்வம், சுத்தமான ஒரே ஒருத்தர் யாருன்னு சொன்னா அது கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே சுத்தமானவர், இப்பொழுதும் சுத்தமானவர், இன்றைக்கும் சுத்தமானவர். அவர் எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கிறார். அந்த கடவுள் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னால், அவரை அவருடைய அன்பை கொண்டு என்ன பண்ணுகிறாரு, வகுத்துகிறார். இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி கடவுள் அவர் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரா, எப்படி கடவுள் அவருடைய அன்பை வச்சே வகுத்துகிறாரா. இன்னும் ஈஸியா சொல்றேனே, இங்க அம்மாக்கள் எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, நீங்க உங்களுடைய பிள்ளைக்காக எதை வேணா கொடுத்துருவீங்க இல்லையா? உங்க பிள்ளைக்காக எதை வேணா கொடுத்துருவீங்க. உங்க பிள்ளை கொடுத்துருவீங்களா? பிள்ளைக்காக எதை வேணா கொடுத்துருவீங்க, ஆனா பிள்ளை கொடுத்துருவீங்களா? இது பேர் தான் சிம்பிளா சொன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களுடைய அன்பை கொண்டு வகுத்துக்கிறது. நான் என் பிள்ளைக்காக எதை வேணா கொடுத்துருவேன், ஏன்னா அந்த அன்பு வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, அதனால எதை வேணா நான் கொடுத்துருவேன். ஆனா பிள்ளைய மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் உயிரை கொடுக்கறதால கொடுத்துற ரெடியா இருக்கிறேன், ஆனா என் பிள்ளைய மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இதே அன்பை தான் கடவுள் நம்மளை பார்த்து செய்யறாரு. எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பெத்த பிள்ளைகள், நீங்க பெத்து இருக்கிறீங்க, அந்த பிள்ளைங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு சில பெற்றோர்லாம் இந்த பிள்ளை செத்தாலே போதும், ஏன்னா அந்த பிள்ளையுடைய கஷ்டம், அதாவது அந்த பிள்ளையுடைய அது பண்ற சேட்டைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இது இருக்கிறது இல்லாமலே போட்டு நினைச்சுக்கிறதா பெற்றோர்லாம் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா கடவுள் நம்மள அப்படி நினைக்கவே இல்லை. கடவுள் நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். உங்க எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறார். இந்த பாவியா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் ரொம்ப அதிகமாக அவர் நேசிக்கிறார். நேசிச்சுதான் இந்த உலகத்துல தன்னைத்தானே அவர் வகுத்து கொள்ளுகிறார். எதை கொண்டு வகுக்கிறார் சொல்லி சொன்னால், அவருடைய அன்பை கொண்டு அவர் வகுக்கிறவராயிருக்கிறார். அவருடைய அன்பை கொண்டு வகுக்கிறது, இது ஒரு மனுஷனா நம்மளால யோசிச்சுன்னு பார்க்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க இல்லையா? நீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் ஐஏஎஸ் கலெக்டரா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. யோசிச்சுதான் பார்க்க சொன்னேன், சரிங்களா? ஓகே, நீங்களா ஐஏஎஸ் கலெக்டரா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பார்த்து நீ திருப்பி போய் 10ஆம் கிளாஸ்ல உட்காந்து பாடம் படி, இல்ல திருப்பி 1ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து பாடம் படி அப்படின்னு சொன்னா திருப்பி போய் உட்காந்துருவீங்களா? நீங்க இன்னும் ஐஏஎஸே இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். இருந்தாலும் 1ஆம் கிளாஸ்ல போய் எப்படி நான் உட்கார்றது நமக்கே இருக்கு இல்லையா?
ஆனா கடவுள் பைபிள்ல சொல்லி இருக்குது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை இல்லைன்னா தேவனா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்டதா இருக்குது. அவர் தன்னுடைய அன்பை கொண்டு தன்னையே அவர் வகுத்துக்கிட்டாரு. அதனாலதான் இந்த உலகத்துல அவர் வருவதற்கான ஒரு வழியை அவர் தன் மூலியமாக அவர் வகுத்துக்கிட்டார். இதுதான் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு காரியம். நம்ம கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏதோ ஒருத்தர் உலகத்துல வந்து பிறந்துட்டாரு இல்ல, அவர் பிறந்தது பெரிய காரியம். அது எவ்வளவு பெருசுன்னா இது ஒரு மனுஷனால நம்மளால கிரகிக்க கூட முடியாது. கடவுள் மனுஷனா வந்து பிறக்கிறாரா? பைபிள் இன்னொரு விஷயம் சொல்லி இருக்குது, ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக என்ன பண்ணிடலாம், அவன் உயிரை கொடுக்கலாம். அதை விட பெரிய அன்பு உலகத்துல இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. ஆனால் இந்த இயேசு அதை விட பெரிய அன்பை நம்ம கிட்ட அவர் காமிச்சிருக்கிறார். ஏன்னா அவரையே, அவர் தேவனா இருக்கிறதையே, தேவனுக்கு சமமா இருக்கிறதையே கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னால் தன்னைத்தானே வகுத்து கொண்டு இந்த உலகத்துல அவர் வந்தவராக இருக்கிறார். சரி, இப்ப வந்துட்டாரு. இந்த பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாம் இல்லைங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் பிரிச்சிட போறோம். இந்த பாக்ஸை பிரிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பாக்ஸ் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இயேசு தன்னைத்தானே வகுத்து கொண்டு இந்த உலகத்துல வந்தார் இல்லையா? அவர் வந்தது மட்டும் கிடையாது, அவர் பிறந்தது மட்டும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஐயோ, யாரோ அந்நிய பாஷைலாம் பேசுறாங்க. ஓகே, அவர் வந்துட்டு வகுத்து கொண்டது மட்டும் இல்ல, அவர் வந்து தப்பு பண்ணது நாம, பாவத்துல வாழ்றது நாம, பாவத்தை கூட்டிக்கிட்டது நாம, அவரை கழிச்சது நாம, பாவத்துல பெருகிறது நாம. ஆனா தன்னை வகுத்துட்டு வந்தது அவரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம், இது எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன் மேல எடுத்துக்கிட்டார். நல்லா யோசிச்சு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணவனுக்கு என்ன கிடைக்கணும்? தண்டனை கிடைக்கணும் இல்லையா? ஆனா இயேசு என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னால், அந்த தண்டனை எல்லாத்தையும் அவர் தான் மேல எடுத்துக்கிட்டு, அவர் தப்பு பண்ணல, ஆனால் இந்த ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைங்கிறதுனால அவரே வந்து தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக அவர் சிலுவையில சிந்தினவராக இருக்கிறார். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது இயேசு பிறந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில ரத்தத்தை சிந்துவதற்காகவே கடவுள் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸா இருக்குது. கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது வெறுமனே செய்தியா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறுமனே ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஆனால் இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே விசுவாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. இந்த ஈக்குவல் டு சமக்குறி சொன்னோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் நம்மளை படைக்கும் போது சமமா தான் படைச்சாரு. அப்புறம் பிளஸ் என்னது? அது கூட்டல். நம்ம எதை கூட்டிக்கிட்டோம்? பாவத்தை கூட்டிக்கிட்டோம். அப்புறம் கழித்தல். எதை கழிச்சிட்டோம்? கடவுளையே கழிச்சிட்டோம். கடவுள் தர ஆசீர்வாதத்தை கழிச்சிட்டோம், நிம்மதியை கழிச்சிட்டோம், சந்தோஷத்தை கழிச்சிட்டோம். அதுக்கப்புறமா என்ன காத்துட்டோம்? பெருக்கல். நாம எதை பெருக்கிக்கிட்டே இருந்தோம்? பாவத்தை பெருக்கிக்கிட்டே இருந்தோம். இதான் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையுடையதா இருக்குது. அதுக்கப்புறம் வகுத்தல் என்னது? அது கடவுள் அவரே அவருடைய அன்பால தன்னை வகுத்துட்டு என்ன பண்ணிருக்க இந்த உலகத்துல அவர் வந்தாரு. வந்ததான கடவுள் இந்த சிலுவையில எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒருத்தன் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி சொன்னால், அவன் தான் உண்மையிலேயே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல நான் பார்க்கிறோம். நீங்க கடவுளை பார்த்து கடவுளேன்னு சொல்லி சொல்ல தேவையில்ல. எப்பொழுது இந்த கடவுளை இந்த சிலுவையில எனக்காக மரித்ததான இந்த இயேசுவை, நமக்காக மரித்த இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க அவரை பார்த்து கடவுளேன்னு கூப்பிட தேவையில்ல, அவர் நீங்க அப்பானே கூப்பிடலாம். ஏன்னா அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறவராக இருக்கிறார். இது மட்டும்தான் உங்களுடைய ஆசீர்வாதமான்னு சொல்லி சொன்னால் இல்ல. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கிறிஸ்துமஸுடைய செய்தி. கிறிஸ்துமஸுடைய ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதனுடைய மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னால்,
உங்களுக்காக உயிரை கொடுத்து தான் அந்த இயேசுவோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறமா அவர் கொடுக்கிற முதல் விஷயம் இந்த பிளஸ். இந்த பிளஸ் என்ன தெரியுமா? கூட்டல் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட பாவம் இருக்குது, ஆனா அவர் பிளஸ்ஸா என்ன தெரியுமா தருவாரு? அவருடைய பரிசுத்தத்தையே உங்களுக்கு தர்றவரா இருக்கிறார். நம்ம கிட்ட பாவம் இருக்குது, ஆனா அடுத்து இந்த பிளஸ்ல அவர் என்ன தெரியுமா தர்றாரு? அவருடைய நீதியவே நமக்கு தர்றவரா இருக்கிறார். இந்த பிளஸ் அவர் நம்ம என்ன தெரியுமா தர்றாரு? அவருடைய சந்தோஷத்தையே, சமாதானத்தை நமக்கு அவர் தர்றவராக இருக்கிறார். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில அவரையே தந்தது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் உண்மையையும் அவர் நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிளஸ் பண்ண முடியும். அவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து காரை கொடுங்க, பங்களா கொடுங்க இல்ல, அவரையே கொடுத்திருக்காரு. இதோட பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் அவர் அது கூட சேர்த்து கொடுக்கிறதான விஷயம் என்னன்னா, அவர் உங்களுக்கு அவருடைய பரிசுத்தத்தையே கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, பரிசுத்தத்தை மட்டும் அவர் கூட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்தபடியா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ். இந்த மைனஸ்ல இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் இருக்குது இல்லையா? உங்களால் விட முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்களால பாவம் செஞ்சுட்டு இதுக்கு அடிமை இருக்கு, இதனால விடவே முடியலன்னு இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இந்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அப்படியே மைனஸ் ஆக்கி போடுறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் இந்த பாவத்தினால விட முடியல, ஆனால் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மைனஸ் ஆகும். என்னால குடிய விட முடியல, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாருன்னு சொன்னால் அந்த குடி உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மைனஸ் ஆகும். என்னால இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாம இருக்க முடியல, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாருன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மைனஸ் ஆயிரும். என்னால இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியல, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில பிளஸ் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மைனஸ் ஆயிரும். எங்க குடும்பத்துல எப்பயுமே சண்டையா இருக்குது, சச்சரவா இருக்குது, ஒரு நிம்மதியே இல்ல, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வருவாருன்னு சொல்லி சொன்னால் இந்த சண்டை சச்சரவு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மைனஸ் ஆகும். ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்கிறது அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமாதானம் பிளஸ் ஆகும்போது அந்த சமாதானத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லாமே என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். நம்முடைய வாழ்க்கையில இருந்து அது கழிஞ்சு கொண்டே இருக்கும். இன்னும் பைபிள்ல சொல்லி இருக்குது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இதுதான் இந்த மைனஸ். பழசு எல்லாமே என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். அது ஒழிஞ்சு போயிடும், அது இல்லாமே போயிடும், அது திரும்பி வரப்போறது கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிறார். எப்பொழுது இந்த சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னார். முதல் ஆசீர்வாதம் பிளஸ். பிளஸ் என்ன? கடவுளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சேர்த்துக் கொள்வீங்க. கடவுளுடைய சந்தோஷம் உங்களுடையதாகும், கடவுளுடைய பரிசுத்தம் உங்களுடையதாகும், கடவுளுடைய நீதி உங்களுடையதாகும். கடவுள் நிச்சயமாவே உங்களை என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னால் உங்களை அவரோடு கூட அவர் சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவரோடு சேர்த்துக் கொள்ளும் போது என்னன்னு சொன்னா, இதனுடைய இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது அவருடைய சரீரத்துல இந்த சபை இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது இந்த இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் அவருடைய சரீரத்துல ஒரு பங்கா இருக்கிறீங்க. உங்களை பங்கா அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். அதான் பெரிய பிளஸ். அப்படி சரீரத்துல பங்கா இருக்கிறீங்கன்னு சொன்னால் பைபிள் இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆவியானவர் பிளஸ் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் இந்த பரிசுத்தத்திற்கு விரோதமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கடவுளே உங்களுடைய வாழ்க்கையில அவர் மைனஸ் ஆக்குறவரா இருக்கிறார். இது உங்களால முடியாது, என்னால முடியாது, ஆனா கடவுளால முடியும். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இது மனுஷனால் முடியாததுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும். சரி, மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது என்னது? அது பெருகிறது. பெருக்கல் இருக்கு இல்லையா, இந்த பெருகிறது இருக்கு இல்லையா, இந்த பெருக்கல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்துல சொல்றேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறாரா, அது ஒரே லெவல்ல இருக்கணுமா பெருகணுமா? ஆண்டவர் நிம்மதியை கொடுக்கிறாரா, அது ஒரே லெவல்ல இருக்கணுமா பெருகணுமா? கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நாம் அதுல பெருகிறவங்களாவே இருப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதுல நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்? பெருகிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறார், அவருடைய பரிசுத்தம் நம்முடையதாகும் போது நிச்சயமா அந்த பரிசுத்தத்துல பெருகிக்கிட்டே இருப்போம்.
அவருடைய நீதி நம்முடைய நீதி ஆகும் போது அந்த நீதியுடைய கிரியைகள் நம்ம பெருகிக்கிட்டே இருப்போம். அவருடைய சமாதானம் நம்முடையது ஆகும்போது அந்த சமாதானத்துல பெருகிட்டே இருப்போம். இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது நாம மாத்திரம் சமாதானமா இருக்க மாட்டோம், நம்மளால 4 பேர் சமாதானமா இருப்பாங்க. அதான் பெருக்கம். நாம மாத்திரம் சந்தோஷமா இருக்க மாட்டோம், நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த 4 பேர்ல முக்கியமா வர்றது உங்களுடைய குடும்பம் இருக்கும். இதுதான் பெருக்கமா இருக்கிறது. இந்த சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில வரும்னு சொன்னால், இந்த கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாருன்னு சொன்னால், இந்த பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாவே அது காணப்படுகிறதா இருக்கும். அடுத்து இருக்கிறதா ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துல வாழும்போது இந்த வகுத்தல் வாழும்போது நீங்க உங்களை வகுப்பீங்க. எதை கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுளுடைய அன்பை கொண்டு வகுத்துப்பீங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க என்னை கடவுளுடைய அன்பை கொண்டு எப்படி வகுத்துக்க முடியும் அப்படின்னா, கடவுளுடைய அன்பை கொண்டு வகுத்துட்டேன்னு சொல்லி சொன்னால், அப்ப நானாவே என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் கடவுளை போல மாறிக்கிட்டே இருப்பேன். நான் கடவுளை போல நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். கடவுளை மாதிரி மத்தவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒருத்தன் என்ன துன்புறுத்தினான்னு சொன்னா அவனுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒருத்தன் என்ன 1 மைல் வர சொன்னான்னு சொன்னா 2 மைல் நான் போக ஆரம்பிச்சிருவேன். என்ன ஒரு கிணத்துல அடிச்சான்னு சொன்னா மறு கிணத்தை அவனுக்கு திருப்பி நான் காட்ட ஆரம்பிச்சிருவேன். இதுதான் நாமளே வகுத்துக்கிறது. இதுவும் இந்த சிலுவைனால நம்ம கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துமஸ்னால நம்ம கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. இந்த வகுத்தல் அப்படின்னு சொல்லும் போது, நான் என் வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ என்ன நடக்குதோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எனக்கு விட்டு நானு கொடுத்திருப்பேன். கடவுள் எனக்கு எப்பயுமே நன்மையாக மட்டும்தான் அவர் செய்யறவராக இருக்கிறார். நம்மை நாமே வகுத்துக் கொள்ளுகிறவங்களா இருப்போம். எதை கொண்டு? அவருடைய அன்பை கொண்டு நம்ம வகுத்துப்போம். நாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மை பகைக்கிறவர்களுக்காக, துன்புறுத்துறவங்களுக்காக நம்ம அவங்களுக்காக வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஒரு தீமை ஒருத்தன் பண்றான்னு சொல்லி சொன்னா திருப்பி நன்மையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நானாவே செய்யறது இல்ல, கடவுள் அவருடைய அன்புனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். மதர் தெரசா உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஒரு முறை என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவங்களுடைய தொழுநோயாளிகளுக்கு அவங்க மருத்துவமனை நடத்தி இருந்தாங்க. கல்கட்டால அவங்க முதல் முறையா, ஏன்னா தொழுநோயாளி வந்துருச்சுன்னு சொன்னா, தொழுநோய் அதாவது குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களாம் யாரு? கடவுளால ஒதுக்கப்பட்டவங்க, கடவுளே அவனை காப்பாற்ற முடியாது, கடவுளால சபிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்க தான் குஷ்டம், அவங்களுக்கு தான் குஷ்டம் வரும்னு நினைச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது இவங்க அவங்க எல்லாருக்குமே சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மனுஷனால முடியுமா? ஆனால் எந்த ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய அன்பினால வகுத்துக் கொள்ளுகிறானோ, தன்னை வகுத்துக் கொள்ளுகிறானோ, தன்னுடைய சுயத்தை வகுத்துக் கொள்ளுகிறானோ, அவனால எல்லாம் முடியும். இப்போ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, எப்படி உங்களால முடியுது? உடனடியாக அவங்க சொல்றாங்க, நான் யாருக்கெல்லாம் நான் இந்த மாதிரி நான் மருந்து போட்டு விடுறனோ, இந்த தொழுநோயாளிகளுக்கு நான் மருத்துவ சேவை செய்யறனோ, அவங்க எல்லாரையுமே நான் தொழுநோயாளியே நான் பார்க்க மாட்டேன், மாறாக இயேசுவாவே நான் பார்க்கிறேன். நான் இயேசுவிற்கு செய்யற சேவையாவே நான் என்ன பண்றேன், நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு முறை என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவங்க ஒரு கடையில போயிட்டு, ஒரு நல்ல ஒரு கடை இருக்குது, அந்த கடையோட முதலாளிகிட்ட கேட்கிறாங்க, எங்க கிட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி கேட்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேன்னு சொல்லி பிச்சை தான் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த நபர் என்ன பண்றாரு, கையிலேயே துப்பிடுறாரு. துப்புனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் ஆனா என்ன பண்ணியிருந்திருப்போம், திரும்ப அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம் இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க, அந்த எச்சை தொடச்சிட்டு அதே நபர்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு என்ன தரணுமோ அதை எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா எங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த ஒரு நபருடைய மனசு அந்த இடத்துல உடைஞ்சிச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் நம்மால சகிக்க முடியாத கஷ்டம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்மை போல சந்தோஷமா இருப்பதற்கு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்களை பார்த்து நான் சொல்லிடுறேன், இயேசுவோட வாழ்க்கையில வந்துட்டு அவங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது, உயர்வு மட்டும்தான் இருக்கும், கிடையவே கிடையாது. இயேசுடைய வாழ்க்கையில வர்றாருன்னு சொல்லி சொன்னால், நீங்க உங்களை அவருடைய அன்பால வகுத்துக் கொள்ளும் போது இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, அதுக்கு மேல வெற்றியாளர்களை நீங்க மட்டும் தான் நிற்பீங்க. ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்குது, உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
அது மாத்திரமல்ல, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். இது எப்படி உங்களால முடியும்? பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், பவுலை பத்தி பைபிள பார்த்திருப்பீங்க இல்லையா? அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க நானு கற்றுக்கொண்டேன். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த உலகத்துல எனக்கு நிறைய கிடைச்சுன்னா நிறைய சிரிப்பேன், கொஞ்சமா இருந்தா கொஞ்சமா சிரிப்பேன், அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருடைய அன்பால நான் என்ன வகுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால், இப்ப வாழ்கிறது நான் கிடையாது, கிறிஸ்துவே என்னல வாழ்கிறவராய் இருக்கிறார். இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். இதே மாதிரி நாம மாறிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளால உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறவங்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல வாழும்போது எனக்கு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது, நான் என்ன பார்த்தே சொல்லிக்க முடியாது, கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மத்தவன் சொல்லுவான், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். இதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் இந்த வகுத்துக் கொள்கிறதான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம வாழ்வதற்காகவே கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தவராய் இருக்கிறார். அடுத்து இருக்கிறதா 5வது விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிட விரும்புறேன். அது என்னன்னு சொல்லி சொன்னால், கடைசியா இருக்கிற ஒரு விஷயம், இந்த உலகத்துல வாழ்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நாம் அடுத்து எங்க போவோம்னு சொல்லி சொன்னால் நித்தியத்திற்கு நேரா நம்ம போறவங்களா இருக்கிறோம். நித்தியத்திற்கு நேரா, நித்தியம் அப்படின்னு சொல்லும்போது முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரா போறவங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே 2 விஷயம் தான் வைக்கப்பட்டதா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில வரலன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாவத்தை சேர்த்துக்கிட்டவங்களா இருப்போம், கடவுளை மைனஸ் பண்ணவங்களா இருப்போம், பாவத்துல பெருகிட்டு இருக்கிறவங்களா இருப்போம், அப்படியே தான் வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சிலுவைக்கு உள்ள வரலன்னு சொல்லி சொன்னால் இப்ப சொன்னதான எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆனா சிலுவைக்கு முன்னாடியே இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் முடிவு அப்படிங்கிறது, நித்தியம் அப்படிங்கிறது நரகத்துல தான் இருக்கும். ஆனா இந்த இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, இந்த சமத்துக்கு என்ன, சமக்குறிக்கு என்ன சொன்ன, கடவுளும் மனுஷன் எப்படி இருந்தாங்க? சமமா இருந்தாங்க. கடவுளால படைக்கப்பட்ட மனுஷன் கடவுளை போலவே இருந்தான். ஏன்னா கடவுள் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைச்சாரு. இதே ஒரு ஆசீர்வாதம் திரும்பியும் உங்களுக்கு கொடுக்கப்படுறதா இருக்கும். எப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை விட்டு நாம கடவுள் கூட இருப்போம், கடவுளோடையே இருப்போம். அந்த வாழ்க்கைக்கு முடிவு கிடையவே கிடையாது. இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சிலுவையில கடவுள் உங்களுக்காக அவர் வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல அவர் மனுஷனா வந்தவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும் இந்த இயேசுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லிட்டு? அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற வேண்டியதா இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கேள்வி உங்ககிட்ட வைக்கப்படுறதா இருக்கு. இது வரைக்கும் நான் 10 விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். முதலா ஒரு சமக்குறி காமிச்சல, அதுல அர்த்தம் என்ன? கடவுள் நம்மளை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? சமமா படைச்சாரு. அப்புறம் பிளஸ், அதுல என்ன கூட்டல் குறி, நாம பாவத்தை என்ன பண்ணிக்கிட்டோம்? கூட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மைனஸ், கழித்தல் என்ன ஆச்சு? கடவுளை கழிச்சிட்டோம், கடவுள் தர ஆசீர்வாதத்தை கழிச்சிட்டோம், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெருக்கல், என்னது? பாவத்தை நாம வாழ்க்கையில பெருக்கிட்டே இருக்கும். அப்புறமா வகுத்தல், கடவுள் அவருடைய அன்பை கொண்டு தன்னையே வகுத்து கொண்டு இந்த உலகத்துல அவர் வந்தவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சிலுவை நம்ம கற்றுக்கொண்டோம். அப்படி இந்த சிலுவை உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில வர முதல் ஆசீர்வாதம் என்ன? இந்த சிலுவை, இந்த கிராஸ் பிளஸ், அது என்னது? அது இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய சொத்தா மாறுகிறவராக இருக்கிறார். 2வது விஷயம் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல இருக்கிறதான எந்த அசுத்தமா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில மைனஸ் ஆகிறதா இருக்கிறது. அப்புறம் பெருக்கல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் வகுத்தல் அப்படிங்கிறது, இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய சுயத்தை, நீங்க உங்களை கடவுளுடைய அன்பால வகுத்துப்பீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே கடவுள் நேசிக்கிறது போல உங்களால் நேசிக்க முடியும். கடைசியா நீங்க பார்த்தது சமக்குறி. இன்னொரு வார்த்தையில சொல்லும்போது நித்தியமாக நீங்க கடவுள் கூடவே நீங்க இருக்க முடியும். இந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் தரணும்னு ஆசைப்படுறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில தரணும்னு ஆசைப்படுறவராக இருக்கிறார். ஆனா கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணுமா? உண்மையிலேயே இந்த பாவத்திலிருந்து உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்றது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க பாவிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்காக கடவுள் இந்த உலகத்துல வந்தாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த தெய்வம் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர அவரால முடியும். ஏன்னா அதுக்காக இந்த உலகத்துல இயேசு
வந்தவராய் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது கடவுள் பிறந்தார் அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது. அவர் கடவுள் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸா இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எல்லாருக்கும் முன்னாடி வைக்கப்பட்டதா இருக்குது. இந்த கிஃப்ட் எல்லாருக்குமே சொந்தம். இதுவரைக்கும் சொன்னது இந்த செய்தி எல்லாருக்குமே சொந்தமானது, எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சொந்தமாவே கொடுக்கப்பட்டாலும் யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அந்த கேள்விக்குறி உங்ககிட்ட தான் வைக்கப்பட்டதா இருக்குது. எல்லாருமே கண்ணை மூடலாமா? எல்லாரும் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கண்கள் மாத்திரம் முடிக்கலாமா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, பார்க்கலாம். சமக்குறி. கடவுள் மனுஷனை, உங்களையும் என்னையும் அவரை போலவே படைச்சிருக்கிறார். அடுத்தபடியா கூட்டல். நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நம்ம கூட்டி இருக்கிறோம். நம்ம பிறப்பாலேயே நம்ம இந்த பாவம் கூட்டப்பட்டதான் இந்த உலகத்துல பிறந்தவங்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கழித்தல். இந்த உலகத்துல இந்த தெய்வத்தை நம்ம கழித்து போட்டவங்களா இருக்கிறோம். தெய்வம் தர ஆசீர்வாதங்களை கழித்து போட்டவங்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பெருக்கல். நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெருக்கிக்கிட்டே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து நம்மளால யோசிக்கவே முடியாது, செயல்படவே முடியாது, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம். ஆனாலும் கடவுள் இந்த வகுத்தல், அவர் தன்னை அவருடைய அன்பை கொண்டு வகுத்து இந்த உலகத்துல அவர் வந்தவராக இருக்கிறார். அடுத்து நீங்க பார்த்ததுதான் சிலுவை. அந்த சிலுவையில உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் தன் மேல எடுத்துக்கொண்டு உங்களுடைய இடத்துல என்னுடைய இடத்துல அவர் அந்த தண்டனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற 5 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில கூட்டல். உங்களை அவர் தன்னுடைய பிள்ளையாக கூட்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தத்தை உங்களுடைய பரிசுத்தமாக அவர் கூட்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவருடைய நீதியை உங்களுடைய நீதியாக அவர் கூட்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கூட்டிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். என வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டதா இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வது ஆசீர்வாதம் மைனஸ். உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியம் இல்லாதது, அசுத்தமானது எல்லாவற்றையும் அவர் மைனஸ் பண்ண அவர் விருப்பப்படுகிறவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியும். 3வதா இருக்கிற ஆசீர்வாதம் பெருக்கல். அவரிடத்துல சமாதானத்தை பெற்றவங்க இந்த சமாதானத்துல பெருகுவீங்க. அவரிடத்துல இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவங்க இந்த சந்தோஷத்துல பெருகிறவங்களா இருப்பீங்க. அவரிடத்துல அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டவங்க நிச்சயமா இந்த சுபாவத்துல பெருகிறவங்களா இருப்பீங்க. 4வது ஆசீர்வாதம் வகுத்தல். நீங்க உங்களையே தெய்வனுடைய அன்பால வகுத்துக் கொள்வீங்க. அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் உங்கள் மூலியமா கடந்து போறதா இருக்கும். நீங்களாவே இருக்க மாட்டீங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு இயேசுவாவே மாறிடுவீங்க. நீங்க இந்த தெருவுக்கு இயேசுவாவே மாறிடுவீங்க. நீங்க இங்க சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் இயேசுவாவே மாறிடுவீங்க. ஏன்னா உங்களை பாக்குறவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை தான் பாக்குறவங்களா இருப்பாங்க, கிறிஸ்துவின் அன்பை தான் பாக்குறவங்களா இருப்பாங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்படுற 4வது ஆசீர்வாதம். 5வது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போகும்போதும் நிச்சயமாகவே நித்தியமாக கடவுளோடு கூட இருக்கிறதான, இந்த தெய்வத்தோடு கூட இருக்கிறதான, இயேசுவோடு கூட இருக்கிறதான இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வச்சிருக்கிறவராக இருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த கிறிஸ்து பிறந்ததை நம்ம நினைவு கூறுகிறதா இந்த நாளில் இந்த கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுற யாரா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் நான் நம்புறேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்க இருக்கிறது உங்களுடைய கையை மாத்திரம் தூக்கி காமிக்கலாம். நீ கை கீழே போட்டுருங்க. ஒரு முறை தூக்கி காமிச்சிங்கன்னா போதும், கை கீழே போட்டுடலாம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நேரத்தில் நான் சொல்ற ஜெபத்தை மாத்திரம் இப்ப நீங்க சொல்லலாம். மற்றவங்க கண்களை மாத்திரம் மூடிடுங்க. அன்பான இயேசுவே, இந்த ஜெபத்தை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா எப்ப நீங்க சொல்லலாம். அன்பான இயேசுவே, இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் உமக்கு சமமாக உம்மை போல படைக்கப்பட்ட மனுஷனாகிய நான் என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை கூட்டிக் கொண்டதுனால உம்மை என்னுடைய வாழ்க்கையில கழித்து போட்டேன். அது மாத்திரமல்ல, பாவத்துல பெருகியே நான் இருந்திருக்கேன். ஆனாலும் எனக்காக நீங்க உங்களையே உங்களுடைய அன்பால வகுத்து கொண்டு இந்த உலகத்துல மனுஷனா வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டு என்னுடைய இடத்துல சிலுவையில நீங்க மரிச்சதுக்காக உங்களுக்கு நன்றி.
இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களை உம்முடைய பிள்ளையாக நீங்க ஏற்றுக்கொள்கிறதற்காக, எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்க சேர்க்கிறதற்காக, நீங்க கூட்டி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் எல்லாவற்றையும் மைனஸ் ஆக்குகிறதற்காக, கழிக்கிறதற்காக, மன்னிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய அன்பிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் இன்னும் அதிகமாக பெருகவும், நாங்கள் எங்களை உம்முடைய அன்பால வகுத்து கொண்டு இந்த உலகத்துல உம்மை போலவே வாழவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த உலகத்துல மாத்திரமல்ல, இனி வரப்போற வாழ்க்கையிலும் உம்மோடு கூட நித்தியமாக வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அதே விதமாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச்.